இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு காரணம் இதே அரசன் படத்துக்கு அந்த அன்னைக்கு வந்து அதோட முன்னோட்டத்தை வெளியிட்டப்ப நான் இங்க வந்தேன். பயங்கரமான கிரௌடு, அந்த எஸ்டிஆர் ரசிகர்களுடைய சத்தம். ஆனால் அன்னைக்கும் நான் கமலா தியேட்டருக்கு வர வேண்டும் என்று என்னை அன்புடன் வரவேற்று எனக்கும் என்னுடைய பையனுடைய எஸ்டிஆருடைய படத்துக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்த நம்முடைய கமலா தியேட்டர் திரையரங்கத்தின் உரிமையாளர், அவங்க தாத்தா காலத்திலிருந்து அவங்க அப்பா காலத்தில் இந்த எல்லாரும் எனக்கு நண்பர். ஆனால் இன்னைக்கு இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய விஷ்ணு எனக்கு இன்றைக்கு தோல் கொடுக்கிறார் என்று சொன்னால் வார்த்தை கிடையாது. அவருக்கு என்னோட நன்றி. எஸ்டிஆர் ஆமாம், இந்த சமயத்தில் திரையுலகம் வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சது. ஒரு பக்கம் பார்த்தாக்கா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் என்ற மாபெரும் ஆளுமைகள் ஒருத்தர் அரசியல், ஒருத்தர் ஓய்வு நோக்கி போயிட்டுருக்காங்க. இன்னும் அதாவது செக்கச்செவேர்னு தான் இருக்கணும், கல்லிகர்லாம் இருக்கணுங்கிறதுலாம் உடைச்சி தூக்கி விட்டச்சு ரஜினிகாந்த் என்ற ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து கலக்கிறார். ஏத்தாப்புல ஆணழகன் உலக நாயகனாக அப்பொழுது அறியப்படவில்லை என்றாலும் அதற்குள்ள தகுதியோடு வளம் வருகிறார் கமலஹாசன். இசைஞானி பிச்சு உதறாரு. இசைஞானி போட்டால் தான் படமே போகும். அதனால் எல்லாரும் அவர்கிட்ட போய் கதையை சொல்லிட்டு ப்ரொடியூசரை சொல்லி அங்கே போய் சொல்லி ஓகே வாங்கிக்குவான்னு சொல்கிறாங்க. அப்புறம் மோகன் காதலுக்கு மைக்க பிடிச்சி பட்டையை கிளப்புறாரு. விஜயகாந்த் அடி தடி பிச்சு உதறாரு. இயக்கம் பிரிவில் பாரதி ராஜா வந்து இமயத்துக்கும் இதுக்கும் கொதிக்கிறார். ஒய்ஜி அந்த மகேந்திரன், இயக்குனர் மகேந்திரன் ஒரு பக்கம் அப்படியே தத்ரூபமாக படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் பாடல்கள் போட்டு வைரமுத்து பின்னி படல் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு பக்கமாக. இடையில வர்றாரு இந்த பக்கம் பார்த்தாக்கா மயிலாடுதுறை கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் என்ற ஒரு மாபெரும் இயக்குனர். கற்பகத்தை ஆரம்பித்து கற்பக ஸ்டுடியோ அதெல்லாம் கட்டி ஒரு ரகலை பண்ணார். இன்னும் சவிக்கம்மான்னு ஒரு படத்தை வந்து அந்த மயிலாடுதுறையை சேர்ந்த மல்லியம் ராஜகோபால் பற்றார். அங்கேருந்து ஒரு பர்சன் வர்றார். வந்தோடனே எடுத்தோடனே வந்து தயாரிப்பாளர் தான் கொடுக்க மாட்டாங்களே, நீ என் பொண்ணுக்காக அசிஸ்டண்டாரு, என் பையனுக்காக அசிஸ்டண்ட் அசோசியேட்டாரு, அப்புறம் கார் ஓட்டு, குப்பையை கூட்டு, சோறு போடு, கிரியேட்டிவிட்டியாவது இதை தூக்கி விட்டேறான்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் யாரோ ஒரு தயாரிப்பாளர் பிடிச்சி ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த இஎம் இப்ராஹிம் என்ற ஒரு பர்சனை வச்சு உறுதலி ராகம் என்ற ஒரு படத்தை அவர் தான் கதை வசனம் டைரக்ஷன்லாம் பண்ணுறாரு. சரி, ஒரு ப்ரொடியூசர் வாய்ப்பு ஏப்பா இந்த படத்தில் நீ போட்டு அடுத்த படம் உன் பேரை தரேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா அதுவும் இல்லை. அவர் செய்த படத்துக்கும் ஒன்றும் அங்கீகாரம் இல்லை, பேரும் இல்லை. சோர்ந்து போய் கிடக்கிறாரு. ஒரு கருப்பான ஒரு இளைஞன், பெரிய அழகு தேவதை மன்மதன் அல்ல. ஒரு தாடியை வச்சுட்டார். சாதாரண பார்த்தாலும் தந்திரி பிடிச்சவம்மா தாடியை பார். இது பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்க பிடித்து விட்டது. யார் பாருங்க, அந்த சகலகலா வல்லவன் அஷ்டாவதானி டி ராஜேந்தர். அவங்க யாராருக்கோ படம் பண்ணுறாரு, பேர் கிடைக்கல, பணம் கிடைக்கல, அதாவது அவர் உழைப்பு கேட்டுறது கிடைக்கல. பார்த்தார் தானே ஒரு தஞ்சை சினியார்ட்ஸ்ன்னு போட்டு தானே தயாரித்து தானே அந்த டிஸ்ட்ரிபியூஷன் போனால் ஏமாற்றி போடுறாங்க. இதெல்லாம் பார்த்து தானே டிஸ்ட்ரிபியூட்டராக போட்டு இறக்குறாரு. அதுதான் உயிர் உள்ள ஒரு விஷயம். கட்டடிப்போம் காலேஜுக்கு போடுறாரு. இந்திர லோகத்து சுந்தரின்னு ஒரு பாட்டு. ஆமாங்க, இப்படி ஒரு படம் வருது, அது தங்கை தான். அது மாதிரி இந்த பக்கம் அரசியலில் பார்த்தாக்கா எம்ஜிஆர் ஒரு பக்கம் போனார், அவர் பக்கம் போல இவர் ஏத்தாப்பில் இருக்கிறாரு. அப்போ இணைஞ்சார். இந்த மாதிரி காலகட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் அசுர பலம் பெற்று வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக அப்பொழுது ஆணவ கொலை என்று அங்கொன்றும் இங்கொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்தார். இந்த ஆணவ கொலையை அடிப்படையாக வச்சு அப்படியே சுகர் கோட்டைன்னு சொல்லுவோம்ல, அதை கோட் பண்ணி ஒரு படத்தை கொடுக்குறாரு. அதான் உயிருள்ள ஒரு விஷயம். சிம்பிள் கதை. கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவர்கள், அதில் ஒரு பெண்ணு, ஒரு ஆண், வழக்கமான கதை தான். ஆனால் அது கொடுத்த இசை இருக்கு பாருங்கள், இளையராஜா திருப்பணும் அடித்து தள்ளுறாருங்க. ஆர்ஆர் என்ற ஒரு மேட்ரு பின்னி படையில் எடுக்கிற கதை ஒரு சிம்பிள், ஒரு காதல் கதை தான். இந்த ஆணவ கொலைகள் அங்கே நடந்தால் அந்த ஆணவ கொலைக்கு உள்ளே வைக்கிற கல்லூரி மாணவர் அதில் வந்து கம்யூனிட்டியோடு கொண்டு போகிறார். 2 கம்யூனிட்டி. ஒருத்தர் பால்கார குடும்பம் என்ன ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டுமில்லை, ஒரு லோயர் லெவல். இன்னொருத்தர் ஒரு ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டியோட பெண்ணை காதலிக்கிறார். அவரை அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ண செயின் ஜெயபால் ஒரு இன்ட்ரொடக்ஷன் வருது. என்னங்க
அடித்து நவுத்தி இன்னைக்கும் நிற்கிறாரு. அரசியலில் அவர் பேசினதான் பேச்சு, சினிமாவில் அவர் சொன்னதுதான் கருத்து. ஹீரோ அவர் தான். மொத்த படத்தோட ஹீரோ வேறு யாராக இருந்தாலும் எல்லாத்தையும் பண்ணியிருக்கார். இது வள்ளுவர் குரலை அன்னைக்கு சொல்லிவிட்டாலும் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக யாரும் பண்ண முடியல. ஆத்திச்சூடி யார் ஔவையார் சொல்ல முடியல. இன்னைக்கு காதலை பற்றி சொன்னால் அவரை தாண்டி இல்லை. அன்று இன்று என்றும் சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய உயிருள்ள ஒரு உஷா ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தியேட்டரில் போய் பார்க்கலாம். தியேட்டரில் பார்த்தா தான் எஃபெக்ட் இருக்குது. உட்காந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமாக செதுக்கிற மனுஷன் பாருங்கள் சார். குடும்பம், குடுத்தனம், மனைவி, மக்கள் எல்லாரோடையும் போய் பார்க்கலாம். நண்பர்கள், உறவினர் போய் பெரியவங்க சில ஒத்து பார்க்கலாம். பாருங்கள்.